உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தவிக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் அவரது சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நேர்களே, தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு கட்சி உதயமானதும் அதன் தலைவர் விஜய் அரசியல் களத்தில் அதிரடியாக என்ட்ரி ஆனதும் இது ஆரம்பத்திலிருந்தே அவர் எவ்வளவு ஊதியத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரார் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க சைடில் இருந்து தொடர்ந்து மக்களை நோக்கி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எவ்வளோதான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், எவ்வளோதான் அவருக்கு வருமானம் இருந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தற்பொழுது வேட்புமனு விஜய் தரப்பிலிருந்து தாக்கல் பண்ணப்பட்ட போது அந்த அஃபிடவிட்டில் அந்த விவரங்கள் எல்லாமே வெளியாகியிருக்கு. ஸோ நேற்று தொடங்கி இந்த விவரங்கள் பற்றி தான் நிறைய பேச்சுகள் சமூக ஊடகங்கள்லையும் போயிட்டு இருக்கு. இதில் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய விவரங்களை வச்சு பல்வேறு அலசல்களும் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயாக பரிணமிக்க அரசியல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய அசையும் மற்றும் அசையா சொத்துகள் எவ்வளோ அப்படின்ற இந்த பட்டியலின் விவரங்களை தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். அண்ட் கொஞ்சம் நெஞ்சில் கை வச்சுக்கோங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எல்லாம் வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்றதுனால ரைட். அந்த வகையில் தவிக தலைவர் விஜயுடைய கடந்த 5 நிதி ஆண்டுகளில் மொத்த வருமானம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 734 கோடியே 45,59,060 ரூபாய். போன நிதியாண்டு 2024-25 இந்த ஒரு நிதியாண்டுல மட்டுமே மொத்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா 184 கோடியே 53,56,290 ரூபாய் என்ற அளவில் இருந்திருக்கிறது. ஸோ ஒரு வருஷத்துல இவ்வளோ நினைச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நிலையில அவருடைய கையில் இருக்கக்கூடிய மொத்த கையிருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்றத தாண்டி சொத்துக்களுடைய மதிப்பீடு எவ்வளோ அப்படின்ற விவரங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ரொக்கமாக அவர் கையிருப்பு எவ்வளோ இருக்குன்னா 2 லட்சம் ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. விஜய் அவர்களுடைய அசையும் சொத்துக்களுடைய மொத்த மதிப்பீடு 404 கோடியே 58,57,196 ரூபாய். அவருடைய அசையா சொத்துக்களுடைய மொத்த மதிப்பீடு 220 கோடியே 15,62,010 ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே இந்த அஃபிடவிட்ல இருக்கு இல்லையா, அதை வச்சு என்னென்ன டாட்ஸ் கனெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா 5 நிதியாண்டுகள் அவருடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கல. இதில் மனைவி அவங்களுடைய வருமானமும் குறிப்பிட வேண்டியது அவசியம். அந்த வகையில் சங்கீதா அவர்களுக்கு 2020-21 அந்த நிதியாண்டில் மட்டும் வருமானமானது வந்திருக்கிறது 6 லட்சம் ரூபாய் என்ற அளவில் வருமானம் வந்திருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படின்றத அஃபிடவிட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அவங்க ஃபைல் பண்ண அந்த கேஸ்லையுமே கூட 2020-21க்கு பிறகு நிதி ரீதியாக தான் பிரச்சனைகளை சந்திச்சதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது இந்த ரெண்டையும் இணைச்சு பேசக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து அவருடைய சொத்து விவரங்களை பார்க்கும்போது 10 வங்கிகளில் கணக்கு வச்சிருக்காரு தவிக தலைவர் விஜய். அந்த 10 வங்கிகளில் அவர் வைத்திருக்கக்கூடிய மொத்த வைப்பீடு 371 கோடியே 42,49,364. கையிருப்பின் கையில் ரொக்கமா ஒரு 2 லட்சம் தான் வச்சிருக்காருனாலுமே பேங்க்ல மட்டும் 371 கோடி ரூபாய் என்ற அளவில் வச்சிருக்காரு. இதுல அதிகபட்சமா சாலிகிராமம் ஐஓபியில் ஒரு 213 கோடி ரூபாய் என்ற அளவில் வச்சிருக்காரு. மிக சமீபத்தில் தேர்தல் செலவுகளுக்காக ஒரு கணக்கு தொடங்கப்பட்டு அதில் 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த 10 வங்கிகளுக்கான நிலவரத்தை நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் தொடர்ந்து அவருடைய முதலீடு பத்தின விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டின்ற நிறுவனத்தோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு, பங்குகளை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது 1990களிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டராகவும் விஜய் இருக்கிறார். இதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் சந்திரசேகர் அவர்களும் ஷோபா சந்திரசேகர் அவர்களும் இருந்திருக்காங்க. அதன் பிறகு சங்கீதாவும் டைரக்டரா இருந்திருக்காங்க. மிக சமீபத்தில் 2023 தொடங்கி ராஜேந்திரன் என்ற நபர் டைரக்டரா இணைக்கப்பட்டிருக்காரு. விருகம்பாக்கம் தொகுதி தவிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சபரிநாதனுடைய தந்தை ராஜேந்திரன் தானா விஜய் அவர்கள் கிட்ட பணியாற்றியதா குறிப்பிடப்பட்டாரே, அந்த ராஜேந்திரன் தானா இந்த ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு கேள்வியும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக அதிகமாக பேசப்படக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஐஓபி வங்கியின் பங்குகளை வச்சிருக்காரு. சன் பேப்பர் மில் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய பங்குகளையும் முதலீடு செஞ்சிருக்கார் விஜய் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து தவிக தலைவர் விஜயுடைய தனிநபர் கடன், அதாவது யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்காரு தனிநபர் என்ற அளவில் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது
தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான என் ஆனந்த் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் என்ற அளவில் கடன் கொடுத்திருக்காரு. வி ரவிச்சந்திரன் என்பவருக்கு 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. சுனில்ராஜ் என்பவருக்கு 1.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரபல கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டோனியஸ் பிரிட்டோ என்பவருக்கு 20 கோடி ரூபாய் என்ற அளவில் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கடனானது வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து தனிநபர் ரீதியான கடன் விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறுவனங்களுக்கு இவர் எவ்வளவு கடன் வழங்கியிருக்கார் அப்படின்ற ஒரு விவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிரீன் லீஃப் இன்ஃபோடெக் 2.34 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயநகர் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்திற்கு 94 லட்சம் ரூபாய் என்ற அளவில் கடன் வழங்கப்பட்டிருக்கு. விஜய் வித்யாஸ்ரம் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 24.96 லட்சம் ரூபாய் என்ற அளவில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. வித்யா அறக்கட்டளை இதுல ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸாகவும் விஜய் இருக்காரு. அந்த அறக்கட்டளைக்கு 5.84 கோடி ரூபாய் என்ற அளவில் கடனானது வழங்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி அதிக பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா விஜய் அவர்களுடைய குடும்ப நபர்களுக்கே கடன் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விவகாரம் தான். அந்த வகையில் தந்தை சந்திரசேகருக்கு 3,72,71,931 ரூபாய் கடன் கொடுத்திருப்பதாகவும், தாய் சோபா சேகர் அவர்களுக்கு 87,12,018 ரூபாய் கடன் கொடுத்திருப்பதாகவும், சங்கீதா விஜய் அவர்களுக்கு 12,60,53,615 ரூபாய் கடனும், மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு 8,78,479 ரூபாய் கடனும், மகள் திவ்யா சாஷா அவங்களுக்கு 4,60,000 ரூபாய் என்ற அளவிலும் கடன் கொடுத்திருப்பதாக அஃபிடவிட்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு விஜய். இதுதான் இந்த விவரங்கள் வெளிவந்ததிலிருந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமாகவும் மாறி இருக்கு. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கடன் கொடுத்த மாதிரியான கணக்கு காட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் விஜய் அவர்களை நோக்கி எழுப்பப்பட்டு வர்றதை பார்க்க முடியுது. பட் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் பட்டியல், இந்த பட்டியலில் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று வச்சுட்டு இருந்தாரே எங்கே போச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த பட்டியல். அது மிஸ்ஸிங் அப்படின்னும் போது அது வந்து 2024 என்ற அளவில் அது விற்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கார்கள் என்னென்ன, 2020ஆம் ஆண்டு வாங்கின BMW 530 கிட்டத்தட்ட 80,54,119 ரூபாய் என்ற அளவில் மதிப்பு கொண்டது. அடுத்ததா டொயோட்டா லெக்ஸஸ் 350 2024ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. 3,01,57,881 ரூபாய் மதிப்பு கொண்டது. அடுத்தது டொயோட்டா வெல்ஃபயர் 2024ஆம் ஆண்டு இதுவும் வாங்கப்பட்டிருக்கு. 1,63,45,118 ரூபாய் என்ற அளவில் மதிப்பு கொண்டது. இது எல்லாமே ஹை எண்ட் SUVs, நல்ல சொகுசு கார்கள் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து BMW i7 2024 இந்த காரும் வாங்கப்பட்டிருக்கு. 2,64,296 ரூபாய் மதிப்பு கொண்டது. இதையும் தாண்டி மாருதி ஸ்விஃப்டும் 2024 வாங்கப்பட்டிருக்கு. 5,35,000 மதிப்பு கொண்ட ஒரு வாகனம். மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் விஜயும் வாங்கியிருக்கார் அப்படின்னும் போது நிறைய புருவங்கள் உயர்த்துச்சு. மேபி ஒரு என்ன சொல்றது, இந்த புகழ் வெளிச்சத்துக்கெல்லாம் தாண்டி ஒரு சிம்பிள் லைஃப் எல்லாரும் விரும்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கேயாச்சும் இவர் வெளியில போகணும்னா இந்த காரை பயன்படுத்துவாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. தொடர்ந்து TVS XL சூப்பர் அந்த ஒரு பைக்கும் தனக்கு சொந்தமானதா இருக்கு. 2025 தான் அது வாங்கியிருக்காரு. 67,400 ரூபாய் அப்படின்ற ஒரு மதிப்பீட்டில் இந்த வாகனத்தை எதுக்கு வாங்கியிருக்காரு, இது இவரா யூஸ் பண்ண போறாரு, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுது. பட் ஸ்டில் ஹி ஓன்ஸ் TVS XL அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா இருக்கு. தொடர்ந்து தங்கம் வெள்ளி பொருட்கள் எந்த அளவில் வச்சிருக்காரு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் 883 கிராம் தங்கம் விஜயிடம் இருப்பதாகவும் அதனுடைய மதிப்பு 1,20,18,375 ரூபாய் என்ற அளவிலும், வெள்ளி பொருட்களை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருப்பதாகவும் அஃபிடவிட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மனைவி அவர்கள்கிட்ட சங்கீதா அவர்கள்கிட்டையும் தங்கம் வெள்ளி வைர பொருட்கள் இருப்பதாகவும் அஃபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் நம்ம இந்த லிஸ்ட்ல விஜய் அவர்கள் உடைய சொத்துகள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துகள், அந்த விவரத்தை மட்டும் பார்க்கறதால we are not seeing that data. அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு சொந்தமான நிலம் இது வரைக்கும் வந்து அசையும் சொத்துகள் இதை பார்த்து இப்போ அசையா சொத்துகள் பட்டியல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொடைக்கானல்ல வில்பட்டி கிராமத்தில் வந்து 2 வெவ்வேறு நேரத்தில் வாங்கின ஒரு 1/2 ஏக்கர் என்ற அளவில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் விஜய் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கு. வேளாண் நிலமாக இது இருக்கிறது. இது இல்லாமல்
பிற நில விவரங்கள், வேளாண் அல்லாத பிற நில விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போரூர்ல 33,955 சதுர அடி பரப்பளவில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலமானது இருக்கிறது. தொடர்ந்து சாலிகிராமத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி பரப்பளவிலான ஒரு நிலம் இருக்கிறது. அப்படியே நீலாங்கரையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 9600 சதுர அடி பரப்பளவிலான ஒரு நிலம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக விஜய் அவர்களுடைய வணிக கட்டடங்கள், பாடியில 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 11,854 சதுர அடி பரப்பிலான வணிக கட்டிடம் இருக்கு. தொடர்ந்து தியாகராய நகர்ல 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,366 சதுர அடி பரப்பளவு கொண்ட வணிக கட்டிடமும், சோழிங்கநல்லூர்ல 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,200 சதுர அடி பரப்பளவிலான வணிக கட்டிடமும், கொப்பூர்ல 2.3 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வணிக கட்டிடம். இந்த இடத்தோடைய மதிப்பு, இந்த பில்டிங், இது எல்லாத்தையுமே சேர்த்து 35.81 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் அஃபிடவிட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு 10 வீடுகள் சொந்தமாக இருக்கின்றன அப்படின்ற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நீலாங்கரை வீடு 20 கோடி ரூபாய் மதிப்புள்ளது. சாலிகிராமத்தில் 2 வீடு இருக்கு. 2 வீட்டோட மதிப்பும் சேர்த்து 3.6 கோடி ரூபாய் என்ற அளவிலும், மயிலாப்பூர் இது இந்த பட்டினப்பாக்கம் பக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அபார்ட்மெண்ட் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட்ல அங்க வசிக்கிறார், அதுவும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஊரூர்ல ஒரு வீடு இருக்கு, 3 கோடி ரூபாய் மதிப்பிலானது. தொடர்ந்து பள்ளிப்பட்டு பகுதியில் ஒரு வீடு இருக்கிறது, 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு வீடு. சோழிங்கநல்லூர்ல 2 வீடுகள் இருக்கின்றன. அந்த 2 வீடுகளோட மதிப்பு சேர்த்து 16 கோடி. ஒரு வீடு 10 கோடி மதிப்பு, இன்னொரு வீடு 6 கோடி மதிப்பு என்ற அளவில் இருக்கிறது. தொடர்ந்து படூர்ல ஒரு வீடு இருக்கு, 15 கோடி ரூபாய் மதிப்பில். தொடர்ந்து கொரட்டூர்ல ஒரு வீடு இருக்குது, 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அப்படின்றதையும் அஃபிடவிட்ல தெளிவா பதிவு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம இத்தனை சொத்துக்கள் இவர் பேர்ல பதியப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அவருடைய மகன் மற்றும் மகள் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருக்கான்னு பார்த்தா அப்படி எதுவுமே பதிவு பண்ணப்படல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்க கடன்றதை தாண்டி மகள் அக்கவுண்ட்ல, மகனுடைய அக்கவுண்ட்ல ஒரு 96,000 ரூபாய் என்ற அளவிலையும், மகளோட அக்கவுண்ட்ல ஒரு 3 லட்சம் என்ற அளவிலையும் பணம் இருக்கிறது அப்படின்ற விவரத்தை மட்டும் பார்க்க முடியுது. மனைவி சங்கீதா அவங்க பேர்ல பள்ளிப்பட்டு பகுதியில் ஒரு வீடு இருப்பதாக மட்டும் அந்த டாக்குமெண்ட்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 2000ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட ஒரு சொத்து. அதை தாண்டி வேற எந்த சொத்துக்களுமே குடும்ப உறுப்பினர்கள் மீது பதிவு பண்ணப்படலை அப்படின்ற ஒரு விவரமும் அஃபிடவிட்ல தெளிவாகி இருக்கிறது. ஸோ அதை தாண்டி இத்தனை நாட்கள் துரத்திட்டு இருந்த ஒரு கேள்வி, விஜய் அவர்களுடைய வருமானம், இந்த சொத்து விவரங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும், இந்த ஒரு பிரம்மாண்ட எண் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாகத்தான் தற்பொழுது தேர்தல் அஃபிடவிட்ல விஜய் அவர்கள் இந்த தகவல்களை பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இதுக்கான ஒரு கிளாரிட்டி தற்போது ஓரளவுக்கு கிடைச்சிருக்குனாலுமே வரும் நாட்களில் இன்னும் என்னென்ன மாதிரியான விமர்சன கணைகள் எல்லாம் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.